ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் எல்லா வீடியோவும் போட்டு போய் பார்க்கும்போது ஒரு ஷாக்கிங்கான ஒரு சம்பவம் வந்திருக்கு. விக்ரம் வந்து விஜய் பார்வதி அந்த மாதிரி கிடையாது, சாண்ட்ரா சொல்கிறத நான் வந்துட்டு வன்மையாக கண்டிக்கிறேன்ற அளவுக்கு வந்து பேசுகிறாரு. அது என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விக்ரம் கிட்ட வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாண்ட்ரா பேசிகிட்டு இருந்தாங்க. சாண்ட்ரா, விக்ரம், சுபிக்ஷா 3 பேர் பேசிட்டு இருந்தாங்க. நான் சரி ஏதோ ஒரு விஷயங்கள் பேசுகிறாங்க போலன்னு அதை பெருசாக நான் கண்டுக்கல. ஏன்னா அப்போ தான் வந்து வினோத் வந்துட்டு இங்கே விஜய் பார்வதி கூட சண்டை போட்டு அது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்த எல்லார்ட்டையும் ஊதி பெருசாக்கிட்டு இருந்தார். அதை பற்றி இங்கே வந்து சொல்லிட்டு இருந்தார் விக்ரம் வந்து இந்த மாதிரி இவங்க 2 பேரும் நான் தான் இப்போ சமாதானப்படுத்தி விட்டுருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். சரி, அது என்னவாக இருக்க போதுன்னு சொல்லி அடுத்த வீடியோ நம்ம போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து கேமரா முன்னாடி பார்வை பற்றி சொல்லும்போது தெரியுது சாண்ட்ரா வந்துட்டு அவங்களோட வேலையை காட்டியிருக்காங்கன்னு. எப்படி இதுக்கு முன்னாடி வந்து பிரஜன் திவ்யா விஷயத்தில் ஒரு விஷயத்த பண்ணாங்களோ ஞாபகம் இருக்கிறாங்க. பிரஜனையும் திவ்யாவும் கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணாங்க. நம்மளுக்கே கொஞ்சம் ஷாக் ஆனிச்சு. அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை, அவங்க அண்ணன் தானே கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை வந்துட்டு வாண்டடாக அங்கே வந்து பண்ணி ஒரு 3 வாரம் அதை வச்சு ஓடிட்டே இருந்தாங்க. திவ்யா கிட்ட தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. இப்போ பாருங்கள், போன வாரம் அதாவது இந்த வாரம் ஸ்டார்டிங்லேருந்து விஜய் பார்வதி கூட தான் சந்தோஷமாக இருந்தாங்க, நல்லா செட் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இன்றைக்கி நேற்று காலையில் வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக மாறினாங்க. இப்போ காலையில் வந்து விக்ரம் கிட்ட சொல்லியிருக்காங்க போல இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரஜன் விஷயத்தில் விஜய் பார்வதி சம்மந்தப்படுத்தி சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்து இங்கே வந்து கேமராவோட என்ன சொல்கிறாருன்னா, அவங்க சொன்னாலும் அவங்க சொன்னது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு விஜய் பார்வதியை பற்றி பேசுனது. பட் அது அவங்க ஒரு ஒய்ஃபாக அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை வந்துட்டு சொல்கிறாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி முழுசாக வந்து நம்பிக்கையே கிடையாது. விஜய் பார்வதி அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அவன் வந்து கிண்டல் பண்ணுவான், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் வெறுப்பேற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவான். பட் இவங்க சொல்கிற மாதிரிலாம் வந்து அந்த மாதிரி பண்ணுற ஆள் அவங்க கிடையாது. அது வந்துட்டு அவங்க ஒரு ஒய்ஃபாக வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறாங்க. பட் அதை நான் வறுத்து பேசவும் இங்கே வந்து வரல. பட் இது என்னோடய இன்னர் ஃபீலிங். அவன் அவன் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் கிடையாதுன்னு சொல்கிறதுக்குல அந்த தோணுதில்ல, அது என்னோடய இன்னர் ஃபீலிங். அதை நான் உங்ககிட்ட நான் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். கிண்டல் பண்ணுவாள் பார்வதி, வந்து கிண்டல் பண்ணுவாள், கொஞ்சம் இரிட்டேட் பண்ணியிருப்பா. மற்றபடி எதுவுமே வந்துட்டு பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து இங்கே வந்து கேமரா முன்னாடி சொல்லும்போது தெரியுது. சாண்ட்ரா வந்துட்டு அப்போது இது எல்லாமே கேம். ஏன்னா உங்களுக்கு உண்மையிலேயே வந்து சாண்ட்ராக்கு வந்து விஜய் பார்வதி மேலே ஒரு அக்கறை, நான் உன்னை வந்து ஒரு தங்கச்சியாக நினச்சி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பேசியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்க ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க, இங்கே வந்து விக்ரம் கிட்ட சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அதை வந்து விக்ரம் சொல்லி இவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா இப்போ யோசிச்சு பாருங்கள் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு. ஏன் உங்களுக்கு மைண்ட் இப்படி போகுதுன்னே தெரியல. ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரஜனையும் திவ்யாவும் வந்துட்டு இந்த மாதிரி சம்மந்தப்படுத்தி பிரஜன் எவிக்ட் ஆகும்போது சொல்லியிருப்பாங்க, நீ வெளியே போய் பாரு, நீ தப்பு பண்ணிட்ட, அதனால தான் நீ எவிக்ட் ஆனு. பிரஜனை வந்து சொன்னதுக்கப்புறமா அது மாதிரி ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் உடனே திவ்யா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து புதுசாக வந்துட்டு பிரஜனையும் விஜய் பார்வதி வச்சு அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நீங்கள் கவனிச்சா தெரியும். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு. அப்போ பிரஜனையே சொல்லியிருப்பார், இவங்க வந்து இப்படி தோளில் கையை வச்சாங்க, எனக்கு தயிர் சாதமே போகுதுன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லிட்டு விஜய் பார்வதி பற்றி தேவையில்லாமல் கொஞ்சம் அசிங்கமாக பேசியிருப்பார். அப்போ அதுக்கப்புறமா வந்துட்டு சுபிக்ஷா கிட்டே யார்கிட்டே வந்து சாண்ட்ரா சொல்லுவாங்க, என்கிட்ட அப்படி தான் அவன் பேசினா, நான் செருப்பு பிஞ்சிருன்னு சொல்லியிருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க. ஒன்றுமே இல்லை, அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல். இவரை வந்துட்டு பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு பிடிக்க தான் செய்யும். அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களே வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய சுயசரிதை அந்த இதில் கடந்து வந்த பாதையில் சொல்லியிருக்காங்க, அவருக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருந்தாங்க. என்னை வந்து அவர் கண்டுக்க மாட்டார். நான் ஒரு இடத்துல இருந்தேன், ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒரு இருந்தேன். அங்கே இருக்கவங்க தான் ஃபோன் பண்ணி அவளுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் என்ன கண்டுக்க மாட்டேங்கன்னு. அந்த டைம் வந்துட்டு கமருதீன் சொல்லியிருப்பாங்க, அந்த டைம் ஐயாவுக்கு வந்து 2-3 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க என்னை லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு ஹீரோவாக இருக்கிறனா நிறையா வந்து இந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அவர் எனக்கு பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக ஃபார்ம் ஆனாங்க. அதில் விஜய் பார்வதி சொல்கிற விஷயத்த வந்து இது பண்ணாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு ஒரு அக்கா அளவுக்கு வந்துட்டு நான் உனக்கு நான் நல்லது சொல்கிறேன் அப்படி இப்படி பேசிட்டு கடைசியில் இப்போ திரும்பவும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னது ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி பேசக்கூடாது. ஏன் திரும்ப இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கேரக்டரை வந்து அசோசியேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் பேசுகிறாங்க தெரியல. ஒருவேளை இந்த விஷயத்தை தான் வந்துட்டு அந்த காரில் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஒருவேளை அந்த விஷயத்தை வந்துட்டு காரில் ட்ரிகர் பண்ணுன்னு சொன்னதுனால மேபி அவங்க தள்ளி விட்டுருப்பாங்களான்னு தெரியல. மேபி இருக்கலாம். என்ன நடந்துச்சுன்றது லைவில் தான் பார்க்கணும். சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது விஜய் பார்வதி ஓகே, அவங்க வந்து கேமில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் செம்மையாக காட்டுவாங்க, வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிற விஷயங்கள், சவுண்டாக இது பண்ணுறது எல்லாமே ஓகே. பட் இந்த மாதிரி வந்து இது வரைக்கும் யாருமே குற்றச்சாட்டை வைக்கல. இவங்க புதுசாக இந்த மாதிரி வைக்கிறாங்களே, இந்த சாண்ட்ராவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் இவங்க கூட இருந்த வரைக்கும் சாண்ட்ரா வந்து விஜய் பார்வதி நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் கூட சண்டை போட்டாங்க. கமருதீன் வந்துட்டு இவங்க கிட்ட சண்டை போட்டவொடனே, கமருதீன் விஜய் பார்வதி கிட்ட சமாதானம் ஆனவொடனே
உடனே வந்து 2 பேரும் எதிர்க்கிறதுக்கு சாண்ட்ரா வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. கமருதீன் பேசினா கமருதீன் சண்டை போடலாம், ஏன் விஜய் பார்வதிக்கிட்ட சண்டை போடணும்? இன்னும் யோசிச்சா தெரியுதுல்ல. ஏன்னா விஜய் பார்வதி எதுவுமே சண்டை போடலையே. திரும்பவும் வந்து பேசலாம், என்னடி பேசிட்டியே நீ, சரி எனக்கு பிடிக்காது, உன்னை எனக்கு பிடிக்கும், அதுதானே சொன்னாங்க, என் தங்கச்சி மாதிரி நான் உனக்கு மாதிரி நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவங்க டோட்டலாக வந்துட்டு விஜய் பார்வதி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.